ஹே கைஸ், இந்த வீடியோவில் எடுக்கப்பட்டிருக்க டாப்பிக்கோ அல்லது இந்த வீடியோவில் பேசப்படுற விஷயங்களோ அது ஒரே ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் மேக் பண்ணப்பட்டிருக்குங்க. அதாவது இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அல்லது இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான். அதே போல் இந்த வீடியோ மூலிமா எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயத்தையோ அல்லது தனிப்பட்ட ஒரு நபரையோ அல்லது தனிப்பட்ட ஒரு சமூகத்தையோ குறிப்பிடுவதற்காக அல்ல அப்படிங்கிறத நாங்கள் முதல்ல பதிவு பண்ணிக்கிறோங்க. ஹே கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தை இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேங்க. இது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமும் கூட. அதாவது இந்த ஒரு 10 நாளில்ங்க, இந்த லாஸ்ட்டு 10 டேஸில் ரேபிஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் தாக்கி கிட்டத்தட்ட 2 பேர் இறந்துருக்காங்க. ஸோ அது என்ன வைரஸ், அது இப்போ தான் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கா, இல்லை அது எதனால் அந்த வைரஸ் தாக்குது, அதே மாதிரி இதுக்கு மெடிசன்ஸ் இல்லை அப்படின்னு டாக்டர் சைட்லேருந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ரேபிஸ் அப்படிங்கிறது என்ன வைரஸ் அப்படின்னு பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பேச போகிறோங்க. ஸோ ஹெகைஸ், நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ரேபிஸ் வைரஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னாங்க, அதே மாதிரி இதுக்கு மெடிசன்ஸ் இப்போ வரைக்கும் இல்லை அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் கேட்கலாங்க, அப்போது இந்த வைரஸ் இப்போ தான் வந்திருக்கா, இல்லை இப்போ தான் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க, இது ரொம்ப நாளாக அந்த வைரஸ் இருக்குது. ஆனால் இதுக்கு இப்போ வரைக்கும் எந்த விதமான மெடிசன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி என்னதாண்டா வைரஸ், இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நாய் கடிக்கிறதுனாலிங்க, இந்த நாய்க்கடி அப்படின்னு, இப்போ நாய் நம்மளை கடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுங்க. அதே மாதிரி நாய்க்கடினால் மட்டும் இல்லை, பூனைகள், அப்புறம் பார்த்திங்கன்னா மங்கி, குரங்குகள், இதில் எது கடித்தாலும் இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு இன்றைக்கி டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போது நாய் கடித்ததுமேங்க அதுக்கான வேக்சின்ஸு, இப்போ பூனை கடித்தா, குரங்கு எல்லாத்துக்குமே அந்த வேக்சின் இருக்குது. இந்த வேக்சின்ஸ் பார்த்திங்கன்னா, ஒரு நாய் நம்மளை கடிச்சிருச்சு அப்படின்னா வித்தின் 72 ஹவர்ஸு, அந்த 72 ஹவர்ஸுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த வேக்சின் நீங்கள் எடுத்துடணும். சப்போஸ் நீங்கள் அதை எடுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா, ஒரு 72 ஹவர்ஸ் தாண்டிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஒரு சில வாரத்தில் அல்லது ஒரு 1 மந்த்துங்க, 1 மந்த் இல்லாட்டி வித்தின் ஒரு 1 இயர்க்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த வைரஸ் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிக்குங்க. அதே மாதிரி இந்த வைரஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாயோட பல் இருக்குல்லங்க, பல்லில் இருக்க எச்சில், அதில் பார்த்திங்கன்னா அந்த வைரஸ் இருக்குங்க. அப்போ ஒரு நாய் நம்மளை கடிக்கிறப்போ நம்மளோட அந்த பல்லில் அந்த பல் அந்த எச்சில் வழியாக பார்த்திங்கன்னா இது நம்மளோட பாடிக்குள்ளே போயிடும். அதே மாதிரி இது ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்கின்னுங்க, நம்மளோட ஸ்கின் வழியாக இந்த வைரஸ் போயிட்டு நம்மளோட நர்வஸ், நம்மளோட நரம்புகள் மூலிமா நம்மளோட மூளையை அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரிங்க, இப்போ நீங்கள் கேட்கலாங்க, இப்போ என்னோடய வீட்டு நாய்க்கு நான் ஆல்ரெடி தடுப்பூசி போட்டு தான் நாங்கள் வச்சுருக்கோம். அப்படிங்கிறப்போ அந்த நாய் இப்போ நம்மளை கடிச்சதுன்னா எனக்கு இந்த வைரஸ் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரலாம், இல்லை வராமலும் போகலாம். அதாவது என்னென்னாங்க, இப்போ நீங்கள் ஒரு நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா வித்தின் ஒரு 72 ஹவர்ஸுக்குள்ளே நீங்கள் இதுக்கான அந்த நாய்க்கடி அதுக்கான இன்ஜெக்ஷன் நீங்கள் பண்ணிடணுங்க. ஏன்னாங்க, இப்போ அந்த இறந்த 2 பேருமே பார்த்திங்கன்னா நாய்க்கடி, அந்த நாய் அவங்கள கடிச்சிருக்குதுங்க. பட் அவங்க அதை பெருசாக எடுத்துக்கல. அதே மாதிரி இதில் இறந்த அந்த 2 பேர்த்தில் ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நாய்ங்க, ரொம்ப ஒரு சின்ன நாய். அந்த நாய்
சேத்துக்குள்ளே எங்கேயோ வந்துட்டு விழுந்துருச்சுங்க. அதை காப்பாற்ற போனவருக்கு அந்த நாய் வந்துட்டு பயத்தில் வந்து அது கடிச்சிருச்சு. அதே மாதிரி இவர் அதை பெருசாக எடுத்துக்கலங்க. சரி சின்ன நாய் தானே, அது நம்மளை என்ன பண்ணிடும், அதோட பாய்சன் வந்துட்டு கண்டிப்பாக எதுவும் பண்ணாது அப்படின்னு நினச்சி அவர் அசால்ட்டாக வந்துட்டு அதை விட்டுட்டார். ஸோ அவருக்கு நாள் ஆகுங்க பார்த்திங்கன்னா அவரோட பாடியில் வந்துட்டு நிறையா சிம்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு வர்றதுக்கு ஆரம்பிச்சுதுங்க. அதே மாதிரி இதோட சிம்டம்ஸ் வந்துட்டு என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த வைரஸ் வந்ததுக்கு அப்புறங்க ஃபஸ்ட்டு ஃபீவரை வந்துட்டு வரும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாடி டயர்ட்னஸ்ங்க, உடம்பு வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு சோர்வாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி வந்துட்டு அன்ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வைலண்ட்டாக வந்துட்டு நீங்கள் பிஹேவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது ஏதாவது இப்போ டாக் பைட் இல்லாட்டி ஒரு கேட் பைட் ஒரு இல்லாட்டி ஒரு மங்கி பைட் இதில் ஏதாவது வந்துட்டு உங்களை கடிச்சிருச்சுன்னா தயவு செஞ்சு வந்துட்டு கேர்லெஸ்ஸாக இருக்கவே இருக்காதீங்க. ஏன்னா இப்போ இந்த 2 பேருமே பார்த்திங்கன்னா அந்த 72 ஹவர்ஸ்க்குள்ளே அவங்க இன்ஜெக்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க இறந்துருக்கவே மாட்டாங்க. அவங்க இன்ஜெக்ஷன் பண்ணாதங்காட்டி இன்றைக்கி அவங்க 2 பேருமே வந்துட்டு இல்லைங்க. இந்த நியூஸ் அதாங்க, இந்த நியூஸ் வந்துட்டு நான் லாஸ்ட் வீக்கே வந்துட்டு பார்த்தேன். அந்த ஒருத்தர் இறந்த வந்துட்டு நான் படித்தேன். ஸோ நான் பெருசாக எடுத்துக்கல. சரி நாய் கடிச்சா நம்ம போயிட்டு பேசிக்காக எல்லாருமே வந்துட்டு நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணிடுவோம் அப்படின்றத சொல்லி நான் இதை பற்றி எந்த வீடியோவுமே நான் செய்யலை. ஏன்னா அது எல்லாத்துக்குமே வந்துட்டு தெரியும்ட்டுங்க. ஸோ இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஹொசூர்லங்க அங்கே ஒருத்தர் பார்த்திங்கன்னா அந்த ரேபிஸ் வைரஸ்னால் பார்த்திங்கன்னா இறந்துருக்காரு. ஸோ அப்படிங்கிறப்ப தான் சரி நம்ம இதை பற்றி ஒரு வீடியோ வந்துட்டு பண்ணலாம், மக்களுக்கு வந்துட்டு இதை பற்றி சின்னதாக வந்துட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை நான் மேக் பண்ணேங்க. ஸோ அதே மாதிரி கேர்லெஸ்ஸாக மட்டும் விட்டுறாதீங்க. ஸோ ஹே கைஸ், இந்த வீடியோ இதோடு நான் கம்ப்ளீட் பண்ணுறேங்க. மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாங்க.